இறந்த பிறகும் வாழும் மாணவன். அரசு மருத்துவமனை செலுத்திய ராஜ மரியாதை. வாங்க விரிவா பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள மேலாயக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் கண்ணன். இவரது மகன் 17 வயதுடைய ராகவன். இவர் அங்குள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் +2 படித்து வந்திருக்கிறார். இவர் இருசக்கர வாகனத்தில் மேலாய்க்குடியிலிருந்து மெயின் ரோட்டுக்கு வந்தபோது காட்டுப்பன்றி மீது மோதி விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த இவர் மூளை சாவடைந்து விட்டதாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தாங்க முடியாத வேதனையிலும் ராகவனின் தந்தை எடுத்த முடிவுதான் நம்மள இங்கு புல்லரிக்க வைக்குதுன்னே சொல்லலாம். தன்னோட மகன் மூளை சாவு அடைந்திருந்தாலும் தங்கள் மகனின் உறுப்புகள் வேறு யாருக்காவது பயன்படும் என கருதி மகனின் இதயம் உள்ளிட்ட உறுப்புகளை தானம் செய்ய முடிவெடுத்திருக்கிறார். அதன்படி அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டு அவரது பூத உடலானது தாய் தகப்பனிடம் ஒப்படைக்கப்படும் போது மருத்துவமனை ஊழியர்கள், செவிலியர்கள், பொதுமக்கள், உறவினர்கள் என முகம் தெரியாத அனைவரும் ஒன்றிணைந்து மாணவனின் உடலுக்கு மலர் தூவி ராஜ மரியாதை செலுத்தியுள்ளனர். தாங்க முடியாத இந்த துக்கத்திலும் தந்தை எடுத்த இந்த முடிவை நெட்டிசன்கள் பலரும் மனதார பாராட்டி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.